மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இராணுவ முன்னாள் தளபதி நரவணே எழுதிய புத்தகம், இந்த புத்தகம் இன்னும் வெளியிடலை. ஏன்னா அந்த இராணுவ அமைச்சகம் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அதில் இருக்கிற தகவலை ராகுல் காந்தி சொல்கிறாரு. புத்தகமே வெளியாகலை, அதில் இந்த செய்தி வந்திருக்கலாம் அப்படின்னு பத்திரிகைகளில் ஊடகங்களில் செய்தி வெளியாகிருக்கு. இதை வச்சு ராகுல் காந்தி பேசுவதா அப்படின்னு ஓம் பிர்லா கேட்குறாரு. இது ஒரு பிரச்சனையாக காங்கிரஸ் ஏன் எழுப்பணும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணி பேசலங்கிறது ரெண்டாவது விஷயம். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் நாட்டின் ஒரு எல்லை பிரச்சனை சம்பந்தமாக ஒரு சந்தேகம், ஒரு பிரச்சனை எழுந்திருக்கும் பொழுது அது சம்பந்தமாக பாராளுமன்றத்துல எழுப்புனா அதற்கு பதில் தெரிவிக்கணும். இவங்க பதில் தெரிவிக்கலாம், தப்பு இல்லை. அவர்களுக்கு பதில் தெரிவிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு. விரை கூட எழுந்து பேசினால் கூட அதற்கு மறுப்பு தெரிவிச்சோ அல்லது இதெல்லாம் பொய் என்று மறுப்பதற்கோ எல்லா உரிமையும் அந்த துறையின் அமைச்சருக்கு இருக்கு. இந்த ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவணே எழுதின 4 Stars ஆஃப் இந்த டெஸ்டினின்ற புத்தகம் தடை செய்யப்பட்ட புத்தகம் அல்ல. அதாவது இராணுவ அமைச்சகத்தினுடைய ரிவ்யூ இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். இன்றைக்கு நீங்க அமேசான்ல போட்டு பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தோட விலையோட போட்டு புத்தகம் இருக்கிறது, ஆனால் அவுட் ஆஃப் ஸ்டாக் என்று இருக்கிறது, அவ்வளவுதான். அந்த புத்தகம் இருக்கிறது, வெளியிடப்படக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட புத்தகம் அல்ல. வெளியிடப்படவில்லை என்று உண்மை. நீங்க சில இதே பாத்தீங்கன்னா திரைப்படமே கூட OTT-ல மட்டும் வெளிவரும்ல, அது மாதிரி இது பாத்தீங்கன்னா அமேசான்ல இருக்கு இன்னைக்கு. ஆனா அவுட் ஆஃப் ஸ்டாக்னு போட்டிருக்காங்க. அப்படியே வெளியிடப்படவில்லை என்று சொன்னால் கூட, இராணுவ அமைச்சகம் அதை தடை செய்ய முயற்சி செய்கிறது என்று சொன்னால் கூட, அதில் ஒரு இராணுவ தளபதி எழுதிய விஷயம் வெளியே வந்திருக்கிறது. இராணுவ தளபதி அவர் சாதாரண ஆள் கிடையாது, நீங்களோ நானோ எழுதிய புத்தகம் கிடையாது. அதுல சொல்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த பிரச்சனை பற்றி பாராளுமன்றத்துல எழுப்பப்பட்டிருக்கு. அந்த நேரத்திலேயே இந்தியா சீனா எல்லை பிரச்சனை வந்த பொழுது ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார். அதற்கும் இவர்கள் சரியான பதில் அளிக்கவில்லை. இன்றைக்கு இவர் சொல்கின்ற விஷயத்த பாத்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் 2020 அன்று இரவு நடந்த விஷயத்த அவர் குறிப்பிடுறார். இரவு 8 மணி போல என்ன பண்றாங்கன்னா, சீன ராணுவம் காலாட்படை பீரங்கிகளோடு முன்னேறுகிறது. கிழக்கு லடாக் பகுதியில உள்ள ரெசின்லா அப்படிங்கிற இடத்தை நோக்கி முன்னேறாங்க. அது ஒரு மலைப்பகுதி. அந்த நேரத்துல கைலாஷ் மலை தொடர்ல உள்ள இந்திய நிலைகள்ல இருந்து ஒரு சில 100 மீட்டர் தொலைவில் தான் அது இருக்கு. அது பாத்தீங்கன்னா 2 நாடுகளுக்கு இடையில உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு கோடுன்னு இருக்கு. 2 கட்டுப்பாட்டு கோடு இருக்கு. அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்கும், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்கும். 2 நாடுகளும் இந்த நிலைக்கு மேல போகக்கூடாதுங்கிறது மாதிரி இருக்கும். அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகிலேயே விட்டார்கள் அவர்கள். வர்ற நேரத்துல அங்கிருந்து உள்ள ஒரு தளபதி என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்பாட்ல இருக்கிற தளபதி இவருக்கு போன் பண்றாங்க, இது மாதிரி வந்துட்டாங்க, முன்னேறாங்க, நாம என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க. ஏனென்றால் இதுல 2 செய்திகள் இருக்கு. ஒன்று பாகிஸ்தான் எல்லை கோட்டுக்கு பக்கத்துல நீங்க அனுமதி வாங்கி சுடுகிற பழக்கம் கிடையாது. அங்க துப்பாக்கி சூடு பிரயோகம் ரெகுலராவே நடக்கும். 2 தரப்புல இருந்தும் துப்பாக்கி சூடு எல்லாம் நடத்துவாங்க. அவங்களே முடிவெடுத்துப்பாங்க, அங்க இருக்கிற ராணுவ தளபதிகளே முடிவெடுத்துப்பாங்க. ஆனால் இங்கு எப்படின்னா, லைன் ஆஃப் கண்ட்ரோல் இந்த சீனா எல்லை பகுதியில் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல சுட வேண்டும் என்று சொன்னால் துப்பாக்கியுடன் காலாட்படை அங்கு இருப்பார்கள், தயாராக இருப்பார்கள். ஆனால் எச்சரிக்கையாக நீங்க 1-2 சுடலாமே தவிர அந்த படையை நோக்கி துப்பாக்கி சூடு பிரயோகம் நடத்துவதற்கு அனுமதி பெற வேண்டும், மேலிடத்தோட அனுமதி பெறணும். இப்ப அதற்காகத்தான் அவங்க போன் பண்றாங்க, இது மாதிரி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வதுன்னு. உடனே ராணுவ தளபதி என்ன பண்றாரு, ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கையும், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும், பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஜித் தோவலையும், அதுபோல முப்படைகளின் தளபதியாக இருந்த பிபின் ராவத்தையும் தொடர்பு கொண்டு இந்த தகவலை சொல்றாரு. எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அது இப்படிதான் கேட்கிறாரு. எல்லார்ட்டையும் அவர் கேட்ட கேள்வி 2-3 தடவை போன் பண்ணேன்னு சொல்றாரு. போன் பண்றப்ப என்ன சொல்றாரு, நான் எல்லார்ட்டையும் ஒரே கேள்விதான் கேட்டேன். அதாவது நிலைமை ரொம்ப மோசமடைஞ்சுக்கிட்டு இருக்கு, சீன ராணுவம் முன்னேறி கொண்டிருக்கிறது, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், எனக்கான உத்தரவு என்னன்னு மட்டும் கேள்வி கேட்டேன் அப்படின்னு கேட்டா, அவர்களிடம் இருந்து நேரம் கடந்துகிட்டே இருந்துச்சு, ஆனா எந்த பதிலுமே இல்ல. கடைசியில 10 மணி அளவுல அவங்க அருகிலேயே விட்டார்கள். ஆனா நாங்க ஒரே ஒரு எச்சரிக்கை குண்டுதான் சுட்டோம். ஆனாலும் அது அவங்க அதை பத்தி கவலைப்படல, முன்னேறி கொண்டிருந்தார்கள்.
10 மணி அளவில் ராஜ்நாத் சிங் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் பிரதமரிடமும் கலந்து ஆலோசித்து விட்டேன். அவர் சொன்ன வார்த்தை, பிரதமரிடமும் கலந்து ஆலோசித்து விட்டேன், உங்களுக்கு சரியாக தோன்றுவதை செய்யுங்கள்னு சொல்லிட்டு வச்சுட்டாருன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு நீங்களே ராணுவ தளபதியே முடிவெடுத்து செயல்படுங்கள். ஒரு நாட்டுக்குமான எல்லை பிரச்சனை, அதுல ஒரு ஆலோசனை கேட்கிறாரு, அதுல நீங்க முடிவெடுத்து செய்யுங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இதுல ஒரு முடிவெடுக்க கூட முடியாத நிலைமையில மத்திய ராணுவ அமைச்சரும் பிரதமரும் பாதுகாப்பு ஆலோசகரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் இருக்கிறார்களா என்ற நிலைதான் நம்ம கேட்க தோணுது. இதுல நீங்க சொல்லணுமா வேண்டாமா? அவர் அதான் கடைசியா சொல்றாரு, கடைசியில 10:30 மணிக்கு இந்த தகவலை எனக்கு சொல்றாரு, அதற்குள் அவர்கள் வந்து விட்டார்கள் சொல்றாரு. ஆக இந்த என்ன ஆகுதுன்னா, அவர்கள் எல்லை பகுதியை வந்து அடைந்து விட்டார்கள், நம்முடைய எல்லைய. இதுல முடிவெடுக்க முடியாமல் பிரதமரிலிருந்து அமைச்சரவையிலிருந்து திணறி இருக்கிறார்கள், எந்த முடிவையும் எடுக்காமல் விட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு தேச பாதுகாப்புக்கே ஒரு அச்சமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கு. ஆனா அதுல இருந்து நழுவி இத பேசவே கூடாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த இது நீங்க புக்கை கூட ரெஃபர் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டே கூட எழுப்புவதற்கான உரிமை எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கு, எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா இது தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. ஆனா அதற்கு முன்பு பேசிய பாஜக உறுப்பினர் தேஜஸ்வி சூர்யா என்ன பேசுறாருன்னா, காங்கிரஸ் ஆட்சியில பாதுகாப்பு எல்லாம் சமரசம் செய்து கொள்ளப்பட்டது, தேச விரோத செயல்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கப்பட்டதுன்னு குற்றம் சாட்டி பேசுறாரு. அதற்கும் பதிலளிக்கும் விதத்துல எங்களுக்கு தேச பாதுகாப்பு பத்தி எல்லாம் பாஜக பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ராகுல் காந்தி அவர்கள் அதான் சொல்றாரு. இந்த விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஆனா ஒரே வார்த்தை எழுந்திருச்சு பேசுறதுக்குள்ளேயே அந்த புத்தகத்தை ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணக்கூடாது, வெளிவராத புத்தகத்தை பேசக்கூடாதுன்னா சபாநாயகர் தடை போட்டார். எழுந்திருச்சு சீனா நான் அதை பத்தி பேசல, எனக்கு தகவலின் அடிப்படையில் கூட நான் பேசலாம், அந்த அடிப்படையில் கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள் கேட்டா பிரதமர் மோடின்னு ஆரம்பிச்சாலே உட்காருன்னு எல்லாம் பேசுறாங்க, ஒரே ரகலை பண்றாங்க. இதுதான் அங்கு நடக்கிறது. இதில் தேச பாதுகாப்பில் சமரசம் செய்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு. இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு, முழு பொறுப்பும் இந்திய மக்களுக்கு இருக்கிறது. அதை தெரிவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசுக்கு இருக்கிறதுன்றதுதான் இந்த இதுல செய்தியில உள்ள சம்பவம் விஷயம். விக்கிலீக்ஸ், பணம் லீக்ஸ் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல இந்த சொத்து விவரம், இந்த அரசியல் ஊழல் பண்ணது, அவங்க முறைகேடு செஞ்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இப்ப இந்த ஒரு ஆசிரியராக இருந்து அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எல்லாருடைய தொடர்பும் ஏற்பட்டு அந்த நபர் பல்வேறு தகவல்களை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, தற்கொலை பண்ணதுக்கு அப்புறமும் அவர் சேகரித்து வச்சிருந்த அவருடைய ஆவணங்கள் வெளியாகிருக்கு, இதுல பெருந்தலைகள்லாம் உருட்டப்படுது அப்படிங்கிறாங்க. அது என்ன உருட்டப்படுது? இதுல மோடி பேரும் அதுல இருக்குது. இது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அவங்களும் சொல்றாங்க, இது தவறுதலாக செஞ்சுருக்கிறாங்க, ஒரு குற்றவாளிகிட்ட இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன நடந்தது? நீதிமன்றமும் அமெரிக்க நீதித்துறையும் சில இது தவறுகளாக கூட இருக்கலாம், அது மனித தவறாக கூட இருக்கலாம், அது அந்த டேட்டா என்ட்ரி அது தொழில்நுட்ப கோளாறாக மனித தவறு கூட அதில் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்ல இதுல 2 செய்திகள் நம்ம சொல்லணும். இவர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர் கிட்டத்தட்ட 1990s இருந்து நீங்க ஆசிரியரா இருந்து அதுக்கப்புறம் இந்த குற்றச்சம்பவங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்காரு. 1990களில் இருந்து அவருக்கு பெரிய அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பிரமுகர்கள், வெளிநாட்டு பிரதமர்கள், அதிபர்கள் எல்லோருமே தொடர்புல இருந்திருக்காங்க அவரோட. அந்த அளவிற்கு அவர் பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி, நீங்க இங்கெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அங்க பெரிய ஃபார்ம் ஹவுஸ், தனி தீவு, இது மாதிரி எல்லாம் வச்சிருந்திருக்காரு. வச்சுட்டு இருந்துட்டு அவருடைய முக்கியமான செய்தியே என்னன்னாக்க பாலியல் இதுல குற்றத்துல ஈடுபடுறது, மற்றவர்களுக்கு அந்த தொடர்பை ஈடுபடுத்தி செய்வது, இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதுல சிறுமிகளை ஈடுபடுத்தியதுதான் இங்க பெரிய குற்றமாக பாலியல் வழக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதுல கிட்டத்தட்ட அதுல 2019 ஜூலை 6 அரெஸ்ட் செய்யப்படுகிறாரு. ஏற்கனவே ஒரு முறை அரெஸ்ட் ஆகி வெளில வந்தவர் மறுபடியும் ஒரு 2019 சிறுமிகள் பாலியல் குற்றச்சாட்டின் பேர்ல அரெஸ்ட் செய்யப்பட்டு 2019 ஆகஸ்ட் 10 ஜெயில மர்மமான முறையில இறக்குறாரு. அவர் தற்கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது FBI அமெரிக்காவை சேர்ந்த உளவுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் அவர் வீட்டுல எல்லாம் ரெய்டு பண்ணி அடிச்சப்ப பெரிய ஹார்ட் டிஸ்க், இந்த இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க், மற்ற ஆவணங்கள்லாம் எடுக்கிறாங்க. அதுல கரெக்டா பெரிய பெரிய ஆவணங்கள்லாம் வருது, பெரிய 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 தலைகள்லாம் பேர் அடிபடுகிறது. இதுல ட்ரம்ப்போட இருந்த போட்டோ, இவங்களோட இருந்த போட்டோ எல்லாம், பெரிய அதிபர்கள் பில் கிளின்டனோட இருந்த போட்டோ எல்லாம் அதுல வெளிவருது.
போட்டோக்கள் எல்லாம் இருக்கிறது, புகைப்படங்கள் எல்லாம். புகைப்படங்கள் கூட ஏதோ வந்து எடுத்திருப்பாங்க, விஐபி யார் வேணாலும் எடுத்துப்பாங்கன்றத சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனா பல நேரங்கள்ல அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு இவர் விசிட் பண்ணது, அவரை பற்றி புகழ்ந்து ட்ரம்ப் பேசுனது, இதெல்லாம் கூட வெளிவந்திருக்கிறது. அது பெரிய சலசலப்பை அமெரிக்காவில் ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல ஜனவரி 30 எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அதுல மோடி பெயர் இருப்பதாக ஒரு இது வெளிவருகிறது, செய்தி வெளிவருகிறது. அந்த தேதிகளை தான் நீங்க குறிப்பா பார்க்கணும். ஜனவரி 30 வெளிவருது. பிப்ரவரி 1 உடனே இந்திய அரசு வந்து இதையெல்லாம் புறந்தள்ளக்கூடிய விஷயம். 2017 அவரு இஸ்ரேல் பிரதமரை மீட் பண்ணதை தவிர, அமெரிக்க அதிபரை மீட் பண்ணதையே மட்டும்தான் உண்மையை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் பொய் என்று ஒரு மறுக்கிறாரு. அதே நாள்ல ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தி விட்டு வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு ஒப்புக்கொள்கிறது, இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறதுன்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. இதற்கும் ஒரு செய்தி லிங்க் இருக்கிறதா நான் பாக்குறேன். பிப்ரவரி 2 மோடி வந்து ஒரு உலக அமைதிக்காக ட்ரம்பின் முயற்சிகளை பாராட்டி உடனே அறிக்கை வெளியிடுறாரு. பிப்ரவரி 2 அப்பதான் அவர் சொல்றாரு, வெனிசுலாவில் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்கும்னு ஒரு அறிவிப்பையும் மோடியே வெளியிடுறாரு. ஆக இதற்கெல்லாம் ஒரு தொடர்பு இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். 2வது, இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, 2017 ஒரு இமெயில், எப்ப இமெயில் அனுப்புறாரு, இமெயில் வந்து இவரோட அந்த எப்ஸ்டீனோட இமெயில் வெளியாயிருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, அதுல என்ன சொல்லியிருக்காப்லன்னா, இந்திய பிரதமர் மோடி, அதாவது அவரோட கலந்து ஆலோசனை பெற்று அமெரிக்க அதிபரோட நலனுக்காக இஸ்ரேல் சென்ற போது நடனமாடி பாட்டுகள் எல்லாம் பாடினார். அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு என்னை சந்தித்திருந்தது பலனளித்ததுன்னு போட்டிருக்காரு, ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. அதோட டைமை பார்த்தோம்னா, பிரதமர் மோடியும் 2017 ஜூலை 4 முதல் 6 வரை இஸ்ரேல் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இஸ்ரேலுக்கு போறார். எப்ஸ்டீன் வந்து அதற்கு 3 நாட்களுக்கு முன்புதான் இந்த இமெயில அனுப்புறாரு. அந்த இஸ்ரேல் பயண நாள் இருக்குல்ல, அதுக்கு 3 நாளைக்கு முன்பு இந்த இமெயில அனுப்புறாரு. அதுக்கு 3 நாட்களுக்கு பிறகு, இவர் இஸ்ரேல் பயணம் போயிட்டு வந்த பிறகு 3 நாளைக்கு பிறகு இந்த இமெயில் வந்திருக்கிறது, இமெயில் தேதி இருக்கிறது. இஸ்ரேல் பயணத்துக்கு முன்னாடி 2017 ஜூன் 25, 26 மோடி அமெரிக்கா பயணம் ட்ரம்போட சந்திச்சிருக்காரு. அப்ப ட்ரம்போட சந்தித்த பொழுதுதான் எப்ஸ்டீனையும் சந்தித்திருக்கிறார், பிரதமர் மோடி சந்தித்திருக்கிறார் என்பதுதான் இந்த இமெயிலின் ஒரு கிரக்ஸாக இருக்கிறது, தகவலாக இருக்கிறது. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டாக்க, நீங்க இது மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கிறது, ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட நீங்க மீட் பண்ணீங்களா இல்லையா? இந்த தகவலை அவர் மறுக்கணுமா வேண்டாமா? நீங்க இந்திய அரசு மேலோட்டமாக மறுத்திருக்கிறது. நான் அவரை சந்திக்கவில்லைன்னு மோடி மறுத்திருக்க வேண்டும். அதே போல மோடி இஸ்ரேல் போன போது ஏன் நடனமாடி பாட்டெல்லாம் பாடினாரு? இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் எந்த இடத்துலயும் பெருசா செஞ்சதில்லை. நடனமாக இவர்கள் ஏதோ ஒரு திட்டத்தோடு அது நடந்திருக்கிறது. அதனால ட்ரம்புக்கு என்ன நன்மை கிடைச்சதுங்கிறதையும் ஒரு கேள்வியா வைக்கிறாங்க. அது போல எப்ஸ்டீன் வந்து அது பலனளித்ததுன்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? யாருக்கு என்ன பலன் கிடைத்தது அப்படிங்கிறது இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்ல, நாட்டோட கௌரவம் சம்பந்தப்பட்டது. நாட்டோட கௌரவம் சம்பந்தப்பட்டது. ஒரு பிரதமர் ஒரு வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு பாலியல் குற்றவாளி, சந்தேகத்திற்கிடமான முறையில் மரணமடைந்த ஒரு குற்றவாளியோடு தொடர்பு படுத்தி ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதுவும் அமெரிக்காவின் நீதிமன்றங்களில் கூட அதெல்லாம் செய்திகளாக வெளிவந்திருக்கிறது, அமெரிக்காவின் எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கிறது. அது சம்பந்தமான தகவலை உறுதியாக யார் சம்பந்தப்பட்டிருக்கா? மோடி தானே சம்பந்தப்பட்டிருக்காரு, அவர் மறுக்கணுமா வேண்டாமா? ஆக இது சம்பந்தமான விளக்கங்களை தெரிவிக்க வேண்டியது பிரதமர் மோடியுடைய கடமை. இதை அவரிடமிருந்து நேர்மையாக அவரிடமிருந்து பதில் வர வேண்டும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அமெரிக்காவுடன் இந்தியா திடீர் வர்த்தக ஒப்பந்தம், ஒரு மோடிக்கு இது வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் ராகுல் காந்தி. ஆனா என்டிஏ தலைவர்கள், அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இதை வந்து வரவேற்றிருக்கிறாங்க, மோடியை புகழ்றாங்க. இன்றைக்கு இந்த அமெரிக்கா இந்திய ஒப்பந்தம் என்பதை விட இது வந்து ஒரு ட்ரம்ப் மோடி ஒப்பந்தமாக சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நட்பு ரீதியாக சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா இந்திய அவரு திடீர்னு என்ன பண்றாரு, இதுவரைக்கும் எதிர்ப்பு நிலையில இருந்தது, 50% வரி போடுவேன்னு மிரட்டிட்டு இருந்த ட்ரம்ப் திடீர்னு இந்திய பிரதமர் மோடியோட பேசிட்டதாகவும், ரஷ்யாவோட எண்ணெய் வாங்குறத நிறுத்த ஒப்புக்கொண்டதாகவும் மோடி ஒப்புக்கொண்டதாகவும், வெனிசுலாவில் எண்ணெய் வாங்க ஒப்புக்கொண்டதாகவும் குறிப்பிடுறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பதிவிடுறார், அவரோட வலைத்தளத்துல பதிவிடுறார். அதோட அமெரிக்க இறக்குமதி வரியை வந்து 0 ஒப்புதல் கொடுக்கப்பட்டது,
அமெரிக்காவின் வரியை நான் 50%ல இருந்து 18% குறைத்திருக்கேன் அப்படின்னு உடனே அறிவிக்கிறார். இது யார் அறிவிக்கணும்? அமெரிக்க இந்திய பைலேட்ரல் ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னா 2 பேரும் இணைந்து அறிவிக்கலாம். இல்ல பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒப்பந்தம் வெளியாகிறது என்று சொன்னால் அதை அந்த பாராளுமன்றத்துல அந்த துறை அமைச்சரோ அல்லது பிரதமரோ அறிவிப்பதுதான் வழக்கம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? ட்ரம்ப் அறிவிக்கிறார். எப்படி நீங்க பாகிஸ்தான் இந்தியா போற யார் நிறுத்தணும்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் அறிவித்தாரோ, அது சம்பந்தமான சர்ச்சைக்கு இன்று வரை ஒரு முழுமையான விளக்கத்தை மத்திய அரசு தரவில்லையோ, இதையும் அதே போலத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பல கேள்வி இருக்கு இதுல. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி வரி 0வாக்க ஒப்புக்கொள்ளப்பட்டதுன்னு அவர் ட்ரம்ப் அறிவிக்கிறார். அப்படின்னா எந்தெந்த பொருட்களுக்கு 0வாக்க ஒப்புக்கொள்ளப்பட்டது? ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்திய விவசாய சந்தையை திறக்கிறதுலதான் பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா இந்திய விவசாய சந்தையில அமெரிக்க பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதித்தால் இந்திய விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்திய விவசாயிகளோட கவலை. ஆனால் அதை எதையும் கணக்கில் வைத்துக் கொண்டார்களா? குறிப்பா பாத்தீங்கன்னா சோயாபீன், பால் இது அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்ய அனுமதிக்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் வர்த்தக ஒப்பந்தம் தடைப்பட்டு வந்ததாக தகவல் வெளியானது. ஆனா அதில் எந்த விதமான விளக்கமுமே இல்லாமல் 0வாக்க ஒப்புக்கொள்ளப்பட்டதுன்னு ட்ரம்ப் அறிவிக்கிறார். அதை உடனே பாராட்டி இந்திய இது அமெரிக்க இந்திய ஒப்பந்த இதுல ஒரு பெரிய மைல்கல்லு நட்புறவுல அப்படின்லாம் போட்டு எல்லாம் வரவேற்கிறாங்க. இதை நீங்க பாராளுமன்றத்துல விளக்கணுமா வேண்டாமா? என்ன அழுத்தத்தின் பேர்ல நீங்க இந்த ஒப்பந்தத்தை இவ்வளவு நாள் பெண்டிங்ல வச்சிருந்த ஒப்பந்தத்தை உடனே கையெழுத்திட வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று. இரண்டாவது, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு பியூஷ் கோயல் வெளியில விளக்கம் கொடுக்குறாரு. பாராளுமன்றத்துல விளக்கம் கொடுக்க வேண்டியதானே? நீங்க வர்த்தக ஒப்பந்தம் சம்பந்தமா கேள்வி எழுப்புறாங்க, நீங்க பாராளுமன்றத்துல எல்லாம் விளக்கம் கொடுக்கணும். நீங்க வெளியில பிரஸ் மீட் பண்றாரு. பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பிரஸ் மீட்ல 15 நிமிஷத்துக்கு மேல ராகுல் காந்தியை குற்றம் சாட்டுறாரு. ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் கட்சியையும். இது நாட்டிற்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடாது என்று ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் விரும்புகிறார்கள். இந்திய அமெரிக்க நட்புறவை கெடுக்கும் விதத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். இந்தியாவில் விவசாயிகளோ இந்தியாவில் பொருளாதாரம் வளர்ந்து விடக்கூடாது என்று இப்படி எல்லாம் குற்றம் சாட்டி பேசுறாரு. நீங்க ஆனாலும் கடைசி வரைக்கும் நான் அந்த பேட்டியை பார்த்தேன். இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல என்னென்ன ஷரத்துக்கள் இருந்ததுன்னு வெளியிடல. இது ஒண்ணும் ரகசிய ஒப்பந்தம் கிடையாது. நீங்க வர்த்தக ஒப்பந்தம் என்று சொன்னால் வெளிப்படையான ஒப்பந்தமாக இருக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும். நீங்க அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு? ரஷ்ய எண்ணெயை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டார் மோடின்னு சொல்றாரு. எப்படி நம்ம ஒப்புக்கொள்ள முடியும்? நம்ம நாட்டுக்காக, நம்ம நாட்டு நலனுக்காக ரஷ்யாவில் இருந்து குறைந்த விலையில் 2022 இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நிறுத்தி விட்டு நீங்க வெனிசுலா இன்னொரு பெரிய அபாயம் பாத்தீங்கன்னா, நம்ம ஈரான்ல இருந்து ஒரு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கோம், ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவு சரியில்லாமல் இருக்கும் பொழுது அங்கேயும் எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா தடை போடுகிறது. இப்ப என்ன சொல்றாங்க? வெனிசுலால இருந்து வாங்குன்னு சொல்றாரு ட்ரம்ப் சொல்றாரு. அதையும் இந்தியா ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அதை ஒப்புக்கொண்டதா இந்தியா என்று கேட்டால், இந்திய பிரதமர் மோடியும் வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் வாங்க நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு போடுறாரு. இப்ப வெனிசுலா ஆயில் என்று சொன்னால் விலையும் அதிகமாக இருக்கும், அதோட தரமும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க உள்ள குற்றச்சாட்டு. வெனிசுலாவில் இருந்து ஆயில் வருகிறது என்று சொன்னால் அதனுடைய தரம் மிகவும் குறைவாக இருக்கும் என்றுதான் சந்தையில சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப எதற்காக இந்த ஒப்பந்தம், எந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னொன்று, ட்ரம்போட இன்னொரு அறிவிப்பு என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க எனர்ஜி, தொழில்நுட்பம், விவசாயம், நிலக்கரி உள்ளிட்ட $500 பில்லியன் அமெரிக்க பொருட்களை வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா $500 பில்லியன் எத்தனை வருடங்களில் வாங்க போகிறது இந்தியா வாங்க போகிறது? அது என்னென்ன பொருட்கள்? நீங்க $500 பில்லியன் அங்கிருந்து, அப்புறம் $500 பில்லியன் கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்புல 45 லட்சம் கோடி வருது. 45 லட்சம் கோடி வர்த்தகம் நீங்க வாங்குங்க, இறக்குமதி பண்ண ஒத்துக்கிறோம்னு சொல்லிருக்கீங்க. அப்படி என்றால் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு எவ்வளவு ஒரு ரூபாய்க்கு நீங்க ஏற்றுமதிக்கு அமெரிக்கா ஒத்துக்கொண்டு இருக்கிறதுன்றதையும் சொல்லணும்ல. பைலேட்ரல் அக்ரிமெண்ட் தானே இது. நீங்க வாங்குறீங்கன்னா நம்மள்ட்ட இருந்து என்ன அவங்க வாங்குறாங்க, அது மதிப்பு என்னன்றதையும் சொல்லணும். அதை இவர்கள் எதையுமே குறிப்பிடவில்லை. இதில் 2 அழுத்தங்கள் இருப்பதா தான் நான் பாக்குறேன். ஒன்று, அந்த விக்கிலீக் எல்லாம் சொன்னீங்கல்ல, அது மாதிரி ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் அந்த அறிக்கை, அதாவது அவருடைய செய்தி, அந்த ஃபைல்ஸ் லீக் ஆனதில் மோடியுடைய பெயர் இருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த அழுத்தம் இவருக்கு இருக்கிறது, அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய அழுத்தம் இருக்கிறது. இரண்டாவது, அமெரிக்காவில் அதானி மீதான ஒரு வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த வழக்கின் மீதான விசாரணையும் துரிதப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள். அதையும் வைத்து இங்கு இந்தியா, குறிப்பாக பிரதமர் மோடிக்கு அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது, ட்ரம்பால் அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது அழுத்தம் தரப்பட்டிருக்கிறதோ என்ற அச்சம் இருக்கிறது. அதில் உண்மையும் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். 2 அழுத்தம்.
ஒன்று, அந்த எப்ஸ்டீனோட ஃபைலை வெளியிட்டு அதில் இவருடைய பெயர் இருப்பதன் காரணமாக ஒரு அழுத்தம். இரண்டாவது, அதானி மீதான வழக்கு. இந்த ரெண்டையும் வைத்து இந்தியாவை பணிய வைத்திருக்கிறார்கள், மோடியை பணிய வைத்திருக்கிறார்களோ என்ற அச்சம் இருக்கிறது. இதனையும் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் வெளியில் அறிவித்து வெறும் காங்கிரஸையும் ராகுல் காந்தியையும் சுமத்தியே இவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். நாட்டு மக்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய தேசபக்தி எந்த அளவில் இருக்கிறது, நாட்டின் வர்த்தகத்தையும் விவசாயத்தையும் எப்படி இவர்கள் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் கருத்து. இதை பாராளுமன்றத்தில் விளக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கு. ஆனா என்ன பண்றாங்க, இதை திசை திருப்புறதுக்கு இந்த 3 செய்திகள் நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்கு. ஒன்று, எப்ஸ்டீன் ஃபைல், அதுல பிரதமருடைய மோடி அவர்களுடைய பெயர். இரண்டாவது, சீன எல்லை பிரச்சனையில் நரவானேயுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய செய்திகள். மூன்றாவது, அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம். இந்த 3ஐ பற்றியும் விளக்கம் தெரிவிக்க வேண்டிய நிலையில் அரசு இருப்பதால் அதனை தெரிவிக்காமல் அதனை மழுப்புவதற்காக, திசை திருப்புவதற்காக நாடாளுமன்றத்தை அவர்களே முடக்கி அதை காங்கிரஸ் மீது காட்டி தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.